வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வெல்கம் டு நெஞ்சுக்குள்ளே. இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் பூ ஒன்றை கண்டேன் நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஜீவன் தன் தங்கையின் திருமணத்திற்கு 2 நாள் முன்பிலிருந்து அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக் கொண்டிருந்தான். அன்றிலிருந்து அக்னியும் அலுவலகம் செல்வதை நிறுத்தி கொண்டாள். அக்னியின் மனது படபடத்தது. ஜீவன், அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியலையே என்று எண்ணி பதற்றத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தினாள். இன்று ஜீவன் அக்னி திருமணம். அலுவலக ஊழியர்களின் கண்களில் எல்லாம் வியப்பு. அக்னி திருமணத்திற்காக ஒரு கண்டிஷன் வைத்திருந்தாள். கோயிலில் இறைவனின் சந்நிதியில் தான் தாலி கட்ட வேண்டும் என்று. அதன்படி கோயிலில் இறைவனின் சந்நிதியில் அக்னி தொழுது நிற்க அவள் கழுத்தில் ஜீவன் தாலி கட்டினான். அந்த நிமிடத்திலிருந்து அக்னியின் இதய துடிப்பு உயர்ந்து கொண்டே சென்றது. திருமண மண்டபத்தை அடைந்ததும் அக்னி தன் வேலையை காட்ட ஆரம்பித்தாள். மேடையில் ஏறும் நேரம் அவள் மேடையில் ஏறாமல் அப்படியே நின்றாள். ஜீவன் அவளை திரும்பி பார்த்தான். என்ன ஜீவன் அப்படி பாக்குறீங்க? என்னுடைய கழுத்துல தாலி கட்டிட்டீங்க தானே? இப்ப இருந்து, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க என்னுடைய அடிமை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னால இந்த படிக்கட்டெல்லாம் ஏற முடியாது. என்னை தூக்கிட்டு போறீங்களா என்று அலட்சியமாகவும் திமிராகவும் கேட்டாள் அக்னி. ஜீவன் சிரித்தான். தாலி கட்டின பொண்டாட்டியை தூக்கிட்டு போறது கேவலமான விஷயம் இல்ல, ரொம்ப பெருமையான விஷயம்தான் என்றவன் அக்னி சற்றும் எதிர்பாராத அந்த நிமிடம் அவளை அப்படியே ஒரு பூ போன்று தூக்கி கொண்டு மேடைக்கு வந்தான். மேடைக்கு வந்தவன் அவளை மெல்ல கீழே நிறுத்தினான். அக்னியால் அதை நம்பக்கூட இயலவில்லை. தான் தன்னை தூக்கி கொண்டு மேடைக்கு வருமாறு கூறும்போது அவன் தன்னிடம் சண்டை போடுவான் என்றுதான் அவள் நினைத்தாள். ஆனால் அவனது இந்த மாற்றம் அவளது மனதில் சந்தேகத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியது. என்னுடைய கணக்கு தப்பா போகுதா? நான் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காதா என்று மனதில் நினைத்தாள். ஜீவன் அக்னியை மேடைக்கு தூக்கி கொண்டு வந்ததை கண்டு திருமண மண்டபத்தில் இருந்து கரவோசை எழுந்து அது விண்ணை தொட்டது. சின்மயி மண்டபத்தின் ஒரு மூலையில் மிகுந்த வேதனையோடு நடந்தேறும் காட்சிகளை கண்ணீரோடு பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உறவினர்களும் நண்பர்களும் உடன் பணிபுரிபவர்களும் வந்து வாழ்த்தி சென்றனர். ஜீவனின் நண்பர்களான பாலு, சதீஷ் இருவரும் தங்கள் மனைவிகளுடன் மேடை ஏறி வருவதை கண்ட அக்னியின் கண்களில் ஒரு நடுக்கம். அவளது காலில் இருந்து தொடங்கிய அந்த நடுக்கம் அவள் உடல் முழுவதும் பரவியது. அவள் முகம் குப்பென்று வேர்த்து போனது. அவள் கீழே விழுந்து விடுவாளோ என்று பயந்து தங்களுக்கு அமர போடப்பட்டிருந்த இருக்கையை பிடித்து கொண்டாள். அதை ஜீவன் கண்டான். எங்கே அவள் கீழே விழுந்து விடுவாளோ என்று அவனுக்கு தோன்ற அவளை தன் கையால் பிடித்து கொண்டான். என்னாச்சு அக்னி என்றான். இல்ல என்றவள் அந்த இருக்கையில் மெல்ல அமர்ந்தாள். ஜீவன் அவளை பொருட்படுத்தாமல் தன் நண்பர்களை வரவேற்றான். அக்னி அவர்கள் இருவரையும் ஏறிட்டு கூட பாராமல் தலை கவிழ்ந்து அமர்ந்திருக்க அவர்கள் இருவரும் அக்னியை ஏறிட்டு பார்க்கவில்லை. சிறிது நேரம் அவர்கள் அந்த மேடையில் ஜீவனோடு தான் நின்று கொண்டிருந்தனர். விருந்து முடிந்து ஜீவன் அக்னியோடு காரில் ஏறினான். காரை எங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க என்றாள் அக்னி. இல்ல, கார் என்னோட வீட்டுக்கு தான் போகும் என்றான் ஜீவன். என்ன ஜீவன், இப்பவே என்கிட்ட போட்டி போட ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கோபமாக கேட்டாள் அக்னி. போட்டின்னு வந்துட்டா
களத்தில் இறங்கி ஆடிதான் ஆகணும். ஒதுங்கி நிற்க முடியாதுல்ல அக்னி என்றான். அவனது வார்த்தைகளில் முன்பு இருந்த கோபம் இப்போது இல்லை என்று அக்னி உணர்ந்தாள். அது அவள் மனதை இன்னும் வேதனையில் ஆழ்த்தியது. என்னாச்சு ஜீவனுக்கு? ஏன் இப்படி மாறிட்டு வராரு என்று எண்ணினாள். கார் ஜீவனின் வீட்டை நோக்கி பாய்ந்தது. அக்னியின் முகம் அக்னி போல் ஜொலித்துக் கொண்டுதான் இருந்தது. ஜீவனின் வீட்டை அடைய ஆரத்தி எடுக்க அவனது தங்கை வந்து வாசலில் நிற்க, ஆரத்தி எதுவும் தேவையில்லை என்று அக்னி கோபமாக கூறிவிட்டு வீட்டினுள் காலடி எடுத்து வைக்க தயாராக ஜீவன் அவள் கையை பிடித்து தடுத்தான். கல்பனா, நீ ஆரத்தி எடு என்றான். கல்பனா ஆரத்தி எடுத்ததும் கோபமாக வீட்டினுள் வந்த அக்னி ஜீவனின் அம்மாவை பார்த்தாள். ரூம் எங்க இருக்கு ஆண்டி என்றாள். ஜீவனின் அம்மா அவர்களது அறையை காட்ட அக்னி கோபமாக அந்த அறைக்குள் சென்று படுக்கையில் அப்படியே அமர்ந்து கொண்டாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்துதான் இருந்தது. அவள் அருகில் ஒருவரும் வரவில்லை. இரவு தன் நண்பர்களும் உறவினர்களும் சென்ற பின் ஜீவன் அறைக்குள் வந்து கதவை தாளிட்டான். ஜன்னலை திறந்து வைத்துக் கொண்டு வெளியே எங்கோ பார்த்தபடி நின்றிருந்த அக்னி ஜீவன் அறைக்குள் வந்ததை அறியவில்லை. ஜீவன் அக்னியின் அருகில் வந்தான். என்ன அக்னி, ட்ரெஸ் கூட மாத்தாம பட்டு சேலையிலே நின்றுட்டு இருக்க என்றான். அவனது குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் அக்னி. நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. கல்யாணம் முடிச்சதும் எங்க வீட்டுக்கு போகணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன். அதை கேட்காம நீங்க எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க ஜீவன்? இந்த ரூம்ல என்னால தங்க முடியாது. நல்ல பெட் இல்ல, இங்க எந்த வசதியும் இல்ல. இப்படி ஒரு வீட்டுல என்னால எப்படி தங்க முடியும் என்று கோபமாக கேட்டாள் அக்னி. ஏன் இந்த வீட்டுல தங்க முடியாது என்று கேட்டான் ஜீவன். இது பார்த்தா மாட்டு தொழு மாதிரி இருக்குது. இதுல எல்லாம் எப்படி நீங்க வாழறீங்கன்னு தெரியல. என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விடுறீங்களா என்று கோபமாக கேட்டாள் அக்னி. முடியாது அக்னி என்றவன் அவள் கையை பிடித்தான். அவள் சட்டென்று கையை குடைந்தெறிந்தாள். நீங்க என்ன கொண்டு போய் விடலனா நான் நடந்தே வெளியில போய் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு எங்க வீட்டுக்கு போயிடுவேன் என்று அவள் கோபமாக கூற, அவன் சட்டென்று அவளை இழுத்து தன் மார்போடு சேர்த்து அணைத்தான். அக்னி திக்குமுக்காடி போனாள். இவ்வளவு கோபமாக அவனிடம் நடந்து கொண்டும் அவன் தன்னிடம் ஏன் பாசம் காண்பிக்கிறான்? அவனுக்கு என்ன ஆயிற்று என்று எண்ணி அவள் மனம் தவித்தது. என்ன ஜீவன் இது? என்னை விடுங்க. ஏன் இப்படி என்னுடைய அனுமதி இல்லாம என்னை தொடுறீங்க? எனக்கு இது பிடிக்கல ஜீவன் என்று கூறியவள் அவனிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்று தோற்றாள். ப்ளீஸ் ஜீவன், என்னை விடுங்க. எனக்கு இது பிடிக்கல. நான் எங்க வீட்டுக்கு போகத்தான் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னை விடுங்க என்றாள். என்னாச்சு அக்னி? கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. என் மேல கோபப்படக்கூட உனக்கு சக்தி இல்லையா என்று கேட்டான் அக்னி. அவன் என்ன கூறுகிறான், அவனுக்கு என்ன ஆயிற்று என்று அறியாமல் திகைத்து அவனை பார்த்தாள். ஜீவன் ப்ளீஸ், என்னால இந்த வீட்டுல தங்க முடியாது. தயவு செஞ்சு என்னை என்னுடைய வீட்டுல கொண்டு போய் விடுங்க. என்னால இந்த வீட்டுல தங்க முடியாது ஜீவன். இது வீடே கிடையாது. எந்த வசதியும் இல்லாத இந்த இடத்துல என்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? ராத்திரி படுத்த தூக்கம் கூட வராது ஜீவன் என்றாள். ஓகே, இந்த பெட் உனக்கு பிடிக்கல, இந்த வீடு பிடிக்கல, இங்க எந்த வசதியும் இல்லை, உன்னால படுத்தா தூக்கமும் வராது, இங்க படுத்தா உனக்கு தூக்கமும் வராது. சரி, நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா ஒரு வசதி பண்ணி கொடுக்கவா? உன்னை என்னுடைய மார்பில் படுக்க வச்சு விடிய விடிய உன்னை நான் தூங்க வைக்கவா? அது போதுமா உனக்கு என்றான். அக்னி அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். உன்னுடைய காலடியில ஒரு அடிமையா இருக்க ஆசைப்பட்டுதான் அக்னி உன்னுடைய கழுத்துல நான் தாலி கட்டினேன். எங்க நான் மாறிட்டேன்னு தெரிஞ்சா நீ வேற ஏதாவது வழியில உன்னுடைய கழுத்துல நான் தாலி கட்டுறதை தடுத்துடுவியோன்ற பயத்துலதான் இப்ப கொஞ்ச நாளா
உன் மேல கோபப்படுறதா நான் நடிச்சேன் அக்னி என்று அவன் கூற, அக்னி பேச்சு மூச்சின்றி அவனையே அதிர்ச்சியோடு பார்த்தபடி நின்றாள். ஜீவன் சட்டென்று அவளை அப்படியே தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் அமர்த்தினான். அக்னி மூச்சை இழுத்து பிடித்துக் கொண்டு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழிக்க, அவளை படுக்கையில் அமர்த்திய ஜீவன் மெல்ல குனிந்து அவள் பாதத்தை தொட்டான். ஜீவன் என்று அலறினாள் அக்னி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஜீவன் என்று கூறியபடியே தன் கால்களை அவனிடமிருந்து அகற்றினாள். ஜீவன் மெல்ல நிமிர்ந்து அக்னியை பார்த்தான். அவனது கண்களில் கண்ணீரை கண்டாள் அக்னி. ஜீவன் என்று அழைக்கும் போது அவள் குரல் தடுமாறியது. அவள் இதயம் வேதனையில் துடித்தது. அவன் சட்டென்று எழுந்து அவள் அருகில் அமர்ந்தான். அவளை அப்படியே தன்னோடு சேர்த்து இறுக்கமாக அணைத்தான். அவள் கண்களும் நிறைந்து வழிந்தது. ஜீவனின் தோளில் அவள் அப்படியே சாய்ந்து கொண்டாள். ஜீவன், உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியுமா என்று கேட்டாள். தெரியும், எல்லாம் எல்லாம் தெரியும் அக்னி. அக்னி மாதிரி வார்த்தையால என்னை சுட்டெரிச்சு என்னை நிரந்தரமா உன்கிட்ட இருந்து பிரிச்சிடலான்னு நீ தப்பு கணக்கு போட்டல. என்னை அந்த அளவு கேவலமான ஒருத்தனா நீ நினைச்சிட்டல அக்னி. ஆனாலும் உன்னுடைய கணக்கு கொஞ்ச நாள் சரியாதான் இருந்தது. உன்னால சின்மையை தற்கொலைக்கு முயற்சி பண்ணதா நான் தப்பு கணக்கு போட்டு போலீஸ்ல உனக்கு எதிரா சின்மையோட அப்பா அம்மாவை புகார் கொடுக்க வச்சேன். அதுக்கப்புறமா சின்மையை அதை மறுத்துட்டா. சின்மையோட தற்கொலை முயற்சிக்கு நீ காரணம் இல்லைன்னு சின்மையை போலீஸ் கிட்ட சொன்னதும் என்னுடைய கோபம் ஆத்திரம் எல்லாம் உன் மேல 1000 மடங்கா அதிகமாச்சு. அதே கோபத்தோட ஆத்திரத்தோட நான் உன்னை தேடி உங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உன்னுடைய கணக்கு ரொம்ப சரியாதான் இருந்தது அக்னி என்றான். அக்னி வேதனையோடு ஜீவனை பார்த்தாள். என்னை தேடி என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்களா ஜீவன் என்றவளின் கண்கள் நிறைந்து வழிந்தது. அவள் கண்ணீரை தன் விரல்களால் துடைத்தான் ஜீவன். எஸ், என்னுடைய வாழ்க்கை அங்க இருந்து திரும்பவும் ஆரம்பமாச்சு. நான் என்னுடைய பழைய காதலிய திரும்பவும் சந்திச்ச அந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியானது மட்டுமில்ல அக்னி, ரொம்ப கொடியதும் கூட என்றான். அக்னி அவனது வேதனையை நன்றாக புரிந்து கொண்டாள். அவன் கண்களின் ஓரம் எட்டி பார்க்கும் கண்ணீரை கண்டு அவள் இதயம் துடித்தது. ஜீவன் என்றவள் அவனை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள். அவளை இறுக்கமாக கட்டி அணைத்த ஜீவன், தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க, ஆனா தாரமாகாமலே ஒரு தாய் மாதிரி எனக்கு நல்லதை பண்ண உன்னையே நீ ஒரு தரம் தாழ்ந்த பொண்ணா எல்லார் முன்னாடியும் காட்டிக்கிட்டியேம்மா, அதைத்தான் நீ என்னால தாங்க முடியல என்றவனின் கண்களில் அன்று மருத்துவமனையிலிருந்து கோபமாக அக்னியை தேடி தன் பைக்கில் பாய்ந்த அந்த சம்பவம் ஓடி வந்தது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.